பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பர்டன் ஃபார் சோல்ஸ். நம்ம தொலைந்து போனவர்களுக்காக, அந்த லாஸ்ட்காக, அந்த ஆத்மாக்களுக்காக ஒரு பர்டன், ஆத்ம பாரத்தை குறித்துதான். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமீன். முதல்ல நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன, யாராவது ஒருத்தர் மூலியமா சுவிசேஷம் கேட்டிருப்போம். ஆவியான ஒரு கிருபையினால இயேசு கிறிஸ்து ஜீவனோட தேவனாவே அங்க கிரியை செய்து நம்மள இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம குற்றம் குறைகள் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுறோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஒரு பிலீவர்ஸா தான் இருக்கும், விசுவாசிகளா. ஆனா வெறும் கடைசி வரைக்கும் பிலீவர்ஸா இருக்கதான் தேவன் நம்மள அழைக்கல. அவரை ஒரு நம்ம போதகர் எப்படி, நம்ம தேவன் எப்படியோ, நம்ம தகப்பன் எப்படியோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம மாறணும். அவர் தகப்பன்னா நம்ம பிள்ளை, அவர் டீச்சர்னா we are ஸ்டூடெண்ட் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம எப்படி மாறும்? அவர் பிள்ளையா மாறி இருக்கோம், அவரை நம்புகிற அவரோட ஜனமா மாறி இருக்கோம். அதே நேரத்துல அவரோட சீஷியா நம்ம மாறுறோம். அப்ப சீஷன் என்ன நாமத்தினால என்ன, நான் ஏசப்போட சீஷி அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த நாமத்தினால யாராவது ஒரு சிறியவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான பலனை நிச்சயமா நம்ம அடைந்து தீருவோமா? ஏன்னா தேவன் யாருக்கும் எதுக்கும் கடன் பட்டவரே கிடையாது. நம்ம கிட்ட ஒண்ணு வாங்கிக்கிட்டு அதுக்கு கொடுக்காத தெய்வம் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன் இல்லையா? அதுக்காக நம்ம வெறும் ஒரு பிளெஸிங்காக மாத்திரம் அவர்கிட்ட வரணும்னு இல்ல, இம்மைக்காக மாத்திரம் இல்ல, மறுமைக்குரிய தேவன் அவர். இம்மைக்கான தேவனும் அவர் தான். நம்மள மறுமைப்படுத்தி என்ன, நம்மள நித்திய ஜீவனுக்கு நேரா கொண்டு போற தேவனும் அவர் தான். சோ சீஷன்ங்கிற பேர்ல ஒருத்தருக்கு நம்ம நம்ம கிட்ட அவ்வளவுதான் இருக்குன்னா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்றச்சு, அந்த சீசன் நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், ஒரு தண்ணி கொடுக்கறச்சே, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றச்சே, அதுக்கான பலன் நிச்சயமா நம்ம அடைவோம். அதான் சொல்றாரு, அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சோ நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறச்சு அனுதினமும் நம்ம சிலுவையை சுமந்து கொள்ளணும். அவரோட சீஷியா இருக்கும்னாக்கா அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே நடக்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்படி வாழ்ந்து காமித்தாரோ அப்படி வாழறதுக்கு தான் நம்மள சீஷியமா அழைத்திருக்காரு. சோ அவர் செய்த நன்மைகளை நம்ம செய்யறதுக்கு அவர்கிட்ட உதவி கேட்கச்சு, நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சீஷனின் நாமத்தின் நிமித்தம் ஒரு சிறியவர்கள் ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் ஆண்டவரே அதற்கான பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே நீர் வேதத்துல சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் செய்வதன் மூலம் ஏதாவது நன்மை பெறுவோம் என்று செய்யாதபடிக்கு நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்திரே. எங்கள் போதகரே, எங்கள் தெய்வமே, எங்கள் ரட்சகரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் துருகமே, உம்மை போல நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் சீஷம் வந்தால் நீர் சொல்லுகிறத மாத்திரமல்ல, நீர் வாழ்ந்து காண்பித்தபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ, பக்தி வைராகமும் அன்பும் தியாக உதாரத்துவ குணமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டுவீராக, ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.